சரி என்ன விஷயம்னு சொல்லு சீதா. என்ன சொல்லணும்ங்கறீங்க? வீட்ல இருந்த 2 பொண்ணுங்களும் காணாம போயிட்டாங்க. 2 பேரும் வீட்டை விட்டு எங்க போயிருப்பாங்க? யார் பிரச்சனையாவது தீர்த்து வைக்கிறதுக்கு போயிருப்பாங்க. என்ன நீ அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இன்னைக்கு பூஜைன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தானே தெரியும். நீங்க பேசிட்டு இருக்காம 2 பேரும் எங்க போனாங்கன்னு போய் தேடுங்க. அண்ணி வாங்க நீ. வா எங்கன்னு தேடுவோம். அட இது தயாளன் சார் பொண்ணு ரத்னா இல்ல? ரத்னா ரத்னா எழுந்துருமா. எழுந்துருமா ரத்னா, எழுந்துருமா 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 எழுந்துருமா. பார்த்து மெதுவா எழுந்துருமா. நான் அவங்க 2 பேரையும் போய் நெய் எடுத்துட்டு வர சொன்னேன். அதை விட்டுட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க? 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? தயாளன் சார், ரத்னா 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 என்னமாச்சு ரத்னா? என்னமாச்சு? ரத்னா வெளியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. ரத்னா வா வா உள்ள வா. உள்ள கூட்டிட்டு வா. வா வா முதல்ல வந்து உட்காரு. வாமா உட்காருமா உட்காரு. ஐயோ கடவுளே, என்னாச்சு என்னாச்சு ரத்னா? நீ எப்படி வெளியில போன? ஆமா ரத்னா, வைஷு வைஷு எங்க? ஐயோ கடவுளே, இந்த அடி எப்படிமா பட்டுச்சு? அம்மா நான் கிச்சனுக்கு போனேன்ல, அதுக்கப்புறமா யாரோ 2 பேர் என்ன பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா சுத்தமா என்னாச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் மயக்கம் வாங்கி விழுந்துட்டேம்மா. வைஷு வைஷு எங்க போயிருப்பா? ஐயோ கடவுளே, எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? வைஷு ஆனா வைஷு எங்க போயிருப்பா? எக்ஸ்கியூஸ் மீ, ரத்னா எங்க விழுந்து கிடந்தாலும் அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா வாங்க போலாம் வாங்க. நீங்க இங்க இருங்கண்ணே. ஐயோ அடிப்பட்ட இடத்துல ரத்தம் வேற வருது. நான் சீக்கிரமா போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிப்பா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. இதோ இங்கதான் ரத்னா விழுந்து கிடந்தா. மகேஷ், எனக்கு யாரோ என் பின்னாடி வர மாதிரி, யாரோ என்ன கடத்த முயற்சி பண்ற மாதிரி I can sense it. ஒருவேளை அவங்களுக்கு நான் ஷாலினி மேடம் கூட ஜாயின் பண்றது பிடிக்கலையோ? அப்பா இந்த போட்டோவை பாருங்க. இத பாருங்கப்பா, யாராவது ஒருவேளை வைஷுவை கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? பயப்படாத மகேஷ், ஒண்ணும் ஆகாது. என்னாச்சுப்பா? மகேஷ் மகேஷ் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறா? என்னாச்சு சொல்லுப்பா. இது நம்ம வைஷுதாச்சே. இதெல்லாம் என்ன மகேஷ்? வைஷு எங்க போனா? ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு, என்னாச்சு அவளுக்கு? சொல்லு. பெரியமா,
கொஞ்ச நாளாவே வைஷுவை யாரோ மிரட்டி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷாலினி மேடத்தோட கட்சியில சேர வேண்டாம்னு சொன்னாங்க. பின்ன ஏன்டா இது வரைக்கும் எங்ககிட்ட எதையுமே சொல்லல? என்ன காரியம் செஞ்சிருக்கு? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? கடவுளே, என்னோட பொண்ணு இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியலையே. பிரபு வாப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரிண்ணே. மகேஷ், நீ என் கூட வாப்பா. ஹலோ. சம்பந்தியம்மா, நான் ஆகாஷ் பேசுறேன். ஆகாஷ் அண்ணா, நீங்களா? இவர் இந்த நேரத்துல என்ன சம்பந்தியம்மா, நான் கால் பண்ற வரைக்கும் உங்க யாருக்கும் என் ஞாபகம் வரலையா? சரி, பூஜைன்னு ஒண்ணு நடக்கிறதே எல்லாரும் சந்திக்கிறதுக்காக தான். சரி சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க? மகேஷ் எப்படி இருக்காரு? வைஷு எப்படி இருக்கா? வைஷு எனக்கு காலே பண்ண மாட்டேங்கிறா. நான் ரொம்ப நேரமா அவ மொபைலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் அவள்கிட்ட போன கொடுங்க. வைஷு கிட்ட பேசணுமா? ஹலோ சம்பந்தியம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சொல்லுங்க ஆகாஷ், நீங்க? ஆமா நான் தான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாம் நல்லாதான் இருக்கோம். அது வந்து என்னன்னா ஆகாஷ், வைஷுவும் ரத்னாவும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. அவ திரும்பி வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்றேன். வைஷு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பாக்கு கால் பண்ண கூட டைம் இல்ல. அவ திரும்பி வந்ததும் நானே அவகிட்ட கேக்குறேன். சரி, அப்போ நான் போனை வச்சிடுறேன். வைஷு வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? வச்சிடுறேன். சரிங்க. சாந்தி, நீ ஏன் இந்த விஷயத்தை ஆகாஷ்ட சொல்லல? அவர் வைஷுவோட அப்பா அம்மா, அவருக்கு என்ன நடக்குதுங்கிற உண்மை தெரியணும்ல. என்னன்னு சொல்றதுங்க, இங்க இருக்கிற நம்மளாலேயே இந்த விஷயத்தை தாங்க முடியலையே. அங்க அவரு தனியா இருக்காரு. வைஷுவை பத்தி சொன்னதும் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு இல்லையா? இங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லலாம். அது வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். அண்ணே, அண்ணி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். சரி வாங்க, நான் முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வாங்க. சரி போலாம். மகேஷ் நீ வா. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க. முதல்ல அவங்க எந்த இடத்துல எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி காணாம போனாங்கன்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், வீட்ல தான் காணாம போயிட்டாங்க. எப்படியும் ஒரு 1 hour இருக்கும் சார். 1 hour? அப்ப 24 hours அப்புறம் தான் எஃப்ஐஆர் எழுத முடியும். இன்ஸ்பெக்டர் சார், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வைஷுவை மிரட்டி ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. யாரோ அவளை ஃபாலோ பண்ணாங்க. இங்க பாருங்க, இத பாருங்க சார். இந்த போட்டோவை ரவுண்ட் பண்ணிருக்காங்க. போட்டோவை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, அந்த கர்ச்சீஃப், இதுல அந்த மருந்து இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும்? கிட்னாப் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இதுதான் சார். யாரோ அவளை ஃபாலோ பண்ணி கிட்னாப் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடா கூலா பதில் சொல்றீங்க? சரி ஓகே, இப்போதைக்கு என்னால எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இத பத்தி இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ண முடியும். மத்தபடி என்ன பண்ணலாம்னு நினைச்சாலும் அதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான். அதுக்குள்ள உங்களுக்கு இத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க.
மகேஷ் மகேஷ் எங்க? அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டான் அண்ணி. அவன் வைஷுவை தேடிட்டு தான் வருவேன்ட்டான். நீ ஷாலினி மேடம் பார்க்க போனியா? ஏமா நீ சரின்னு சொல்லிட்டல. என் மருமக ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். வைஷுவை மிரட்டி ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷாலினி மேடத்தோட கட்சியில சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீயா? இப்ப டீ குடிக்கிற நேரம் வந்துருச்சா? எங்க மருமகளை காணுமேனு நாங்கெல்லாம் டென்ஷன்ல இருக்கோம். நீ கூட டீ குடிக்கலாங்கிற? இப்ப நடந்திருக்கிற காரியத்துக்கு உன்னுடைய பேரசா தான் காரணம். வர வர உன்னுடைய ஆசைக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அவளை சும்மா இல்லாம பார்ட்டியில ஜாயின் பண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்த. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் ஒரு பெரிய அரசியல்வாதின்னு பேர் வாங்கணும்னு நினைச்சல, அதோடைய விளைவு தான் இது. பிரபு, அமைதியா இருப்பா. இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அக்கா, எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் பாக்கி இருக்கு. இந்த 3 நாளைக்குள்ள நம்ம எல்லா கிராமத்திலயும் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். உங்க எல்லாருக்கும் பிளான் தெரியும்ல? எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. புரிஞ்சதுல? இந்த பிரச்சாரத்துல தான் நம்ம பார்ட்டியோட பெருமையே அடங்கியிருக்கு. நீங்க ஏன் நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இப்ப அர்ஜென்ட்டா மேடத்தை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். இந்த டைம்ல நீங்க மேடமை பார்க்க முடியாது. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. இப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வழிய விடுங்க சார். மகேஷ், நீங்களா? ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் அவர்கிட்ட தனியா பேசணும். அதனால நீங்க முதல்ல என்னோட வைஃபை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. ஏன் இப்படி பண்ணீங்க மேடம்? சொல்லுங்க, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? வைஷு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி என்ன அவசியம்? என் வைஃப் வேணும்னு எதுக்காக அரசியலுக்கு இழுக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தீங்க, வைஷுவ கட்சியில சேர சொல்லி ஆஃபர் கொடுத்தீங்க. அடுத்த நாளே வைஷுவ காணோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன, வைஷு காணாம போயிட்டாளா? இங்க பாருங்க, நீங்க கிருஷ்ணா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் தான் சொன்னல, இவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் போங்க, வெளியில போங்க ப்ளீஸ். இது இது எப்படி ஆச்சு? ஐ மீன், இத யார் பண்ணிருப்பாங்க? ஐம் சாரி, எனக்கு தெரியாது. மேபி யூ ரைட். என்னாலதான் இது நடந்திருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மகேஷ். இதுக்கப்புறம் இது என்னுடைய பொறுப்பு. வைஷுவை கண்டுபிடிக்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறேன். நான் இப்பவே கமிஷனருக்கு கால் பண்றேன். மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைஷுக்கு ரொம்ப நாளா மிரட்டல் கால் வந்துட்டு இருந்தது. கமிஷனர் சார், நான் ஷாலினி பேசுறேன். எங்க பார்ட்டியோட ஒரு வெல் விஷர் வைஷுன்றவங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளாவே அவங்களை யாரோ மிரட்டிட்டு இருந்தாங்களாம். ப்ளீஸ் நீங்க இதை எப்படியாவது உங்க பர்சனல் கேஸா எடுத்துக்கிட்டு எப்படியாவது அவங்களை கண்டுபிடிங்க. அவங்களுடைய போட்டோவும் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். மகேஷ், உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன நம்புங்க. எப்படியாவது நான் கண்டிப்பா வைஷ்வ கண்டுபிடிச்சே தீருவேன்.
ஐ லவ் யூ வைஷு. ஐ லவ் யூ மகேஷ். இந்த Dress வைஷுவோடதாச்சே. அப்படின்னா வைஷுவை இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. எங்கன்னு தேடுறது? மகேஷ், ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? என்னாச்சுப்பா? என்ன சொல்லுப்பா. வைஷுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான்னு ஏதாவது கண்டுபிடிச்சியா? மகேஷ் வாயை திறந்து ஏதாவது சொல்லுப்பா. எதுக்கு மௌனமா இருக்க? ஏதாவது சொல்லு. சொல்லுப்பா, என்னாச்சு? வைஷு, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வைஷுவோடதாச்சே. இது எங்கப்பா கிடைச்சது? மணல் குவாரியில ஒரு ஃபேக்டரி பக்கத்துல அந்த இடத்துல கீழே கிடந்தது. அப்போ இந்த விஷயத்தை நீ ஏன்பா போலீஸ் கிட்ட சொல்லல? ஷாலினி மேடம் கூட போலீஸ் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கல்ல? ஆமாப்பா. வைஷு, 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 வைஷு. மகேஷ் நில்லு. புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு. அண்ணா, ஞாபகம் இருக்கா? வைஷு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாலே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 2 வழி இருக்கும். ஒண்ணு நம்மள எதுவும் பண்ணாம தடுக்கும், இன்னொன்னு நம்மள முன்னாடி கூட்டிட்டு போகும்.
போராடுறதுக்கு உதவி பண்ணும். அதனால நீங்க தோல்வியை ஏத்துக்காதீங்கன்னா நம்ம வேற யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். இந்த மாதிரிலாம் அவங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம மக்கள் கிட்டே உதவி கேட்கலாம். யோசிங்கன்னா வைஷு நம்ம இடத்துல இருந்தாலும் அவ இதான் பண்ணிருப்பா. யூ ரைட் ரத்னா. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி வைஷுவை கண்டுபிடிச்சே ஆகணும், என்னன்னாலும் சரி. ஆமாண்ணா, வைஷுடைய பிளாக நிறைய பேர் பாப்பாங்க. அவங்க மூலமா இதை நம்ம நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். அப்புறம் பாருங்க, மக்கள், மீடியா, பிளாக் இவங்களோட சேர்ந்து நம்ம தேடலாம். போலீஸ் அவங்க ரோட்ல தேடட்டும். வைஷுவை பத்தி உங்களுக்கு எந்த விவரம் தெரிஞ்சாலும் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மெசேஜை உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. முக்கிய செய்திகள். இளைஞரணி வைஷு நேற்று இரவு கடத்தப்பட்டுள்ளார். வைஷுவை தேடி சொல்லி மந்திரி ஷாலினி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அரசியலுக்காக கடத்தப்பட்டதா என்று தெரியவில்லை. வைஷு கடத்தல், இதற்கு பின்னணியில் உள்ளது மந்திரி ஷாலினி அவர்களா அல்லது எதிர்கட்சியினரின் சதியாக இருக்குமா? தேர்தல் நெருங்கி வரும் இந்நேரத்தில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் காணாமல் போயிருக்கிறார். அவரது பெயர் வைஷு. இதன் பின்னணியில் உள்ளது யார்? இதை சாதகமாக பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற உனக்கு என்னாச்சு? ஏன் டிவி ஆஃப் பண்ண? உனக்கே தெரியும்ல, வைஷுவை பத்தி நியூஸ் தெரிஞ்சுக்கிறது இப்ப நமக்கு ரொம்ப அவசியம். மேடம், இந்த மீடியாலாம் உங்களை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? அந்த பொண்ணு தேடுறதுக்காக இந்த எலெக்ஷன் டைம்லயும் நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அந்த மீடியாக்காரங்களுக்கு தெரியாதுல்ல? பண்ணிதானே ஆகணும் கிருஷ்ணா. வைஷுவோட கிட்னாப்புக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணம் தானே கிருஷ்ணா. மேடம், ஒப்பீனியன் போல பத்தி பார்த்தா ஜான்பூர் கான்ஸ்டிடியூன்சில நம்மளோட போல் நல்லாவே இருக்கு. ஆனா இந்த பனாரஸ்ல ஆப்போசிஷன் போல் டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இது என்னாச்சு வசந்த்? ஏன் டென்ஷனா இருக்கா? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், ஒண்ணும் இல்லை. ஒரு முக்கியமான வேலை இருக்கு மேடம், நான் அப்புறம் வரேன். டேய், உங்களுக்கு தெரியும்ல நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எதுக்காக ஃபோன் பண்ண? சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? வைஷு கிட்னாப் ஆன நியூஸ் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். நான் அப்புறமா பேசுறேன்.